ஒரு வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ரிதன்யாவோட விஷயத்துல இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரளால ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போ அதாவது காவல்துறையில இருக்க ஒரு காவலரே வந்து ஒய்ஃப வந்து வரதட்சணை கேட்டு துன்புறுத்தின ஒரு செய்தி நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து இது நடந்துட்டே இருக்கு. பொதுவா இந்த வரதட்சணை ஹிஸ்டரியா பார்க்கும்போது, இது எப்ப இருந்து இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு? நம்மளுடைய வேளாண் சமூகம் உருவாகும் பொழுது குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உருவாகுது. அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான கட்டமைப்பு. நம்ம வந்து ஒரு ஏறத்தாழ நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிந்துவெளி காலத்திலேருந்து ஒரு 10,000 ஆண்டுகளாக இந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு ஃபேமிலி செட்டப்பா இருக்கு. அதில ஃபேமிலி செட்டப்ல சில மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ சொல்ற மாதிரி சில சமூகங்கள்ல எனக்கு பெண் வேணும் அப்படின்னா, நான் போய் பரிசம் போட்டு பெண்ண அழைச்சிட்டு வரக்கூடிய பழக்கம் சில சமூகங்கள்ல இருந்திருக்கு. சில சமூகங்கள்ல வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய அந்த வழக்கம். காசு குடுத்தா தான் கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, சில பழங்குடி சமூகங்கள்ல பெண்ண திருமணம் செய்யணும் அப்படின்றப்ப, ஆண் வந்து தன்னுடைய கையால சீப்பு செஞ்சுட்டு போய் குடுத்து, மரத்தாலான சீப்பு, தந்தத்தாலான சீப்பு, இந்த மாரி சீப்ப குடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர்கிட்ட ஒரு வழக்கம் இருந்திருக்குது. இன்னைக்கும் சில சமூகங்கள்ல அது தொடருது. அதாவது ஒரு ட்ரெடிஷனலா ஒரு சீப்பு வைக்கணும் கல்யாணத்துல அப்படின்னு சொல்லி அந்த பழக்கம் நீங்க நிறைய பேருக்கு தெரியும். திருமணம் செய்யும் பொழுதே வந்து நம்ம பரிசத்தட்டு அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதுல சீப்பு, பவுடரு, கண்ணாடி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அலங்கார பொருட்கள் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு தொடர்பு வராம நம்ம கிட்ட வரக்கூடிய பண்பாட்டு பழக்க வழக்கமா தான் இது இருக்கு அப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு சமூகம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்த பிறகு இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள வாழணும் அப்படின்னு வரும்போது உனக்கான சேவை, நீ வந்து சேவை பெறுபவளாக ஆணும் சேவை தருபவளாக பெண்ணும் இருக்கிறா. ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சேவை தர்றா இல்லையா, அவகிட்டயே காசை வாங்கிக்கிட்டு அந்த சேவையும் வாங்கிக்கிறதுங்கிற மாதிரி சமூகம் மாறி போச்சு. காலம் நம்ம வந்து அப்படியே ஒரு பொருள் சார்ந்த சமூகமாக நம்ம வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கிறோம் காலம் காலமாக. அந்த எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொருள் மீது ஆசை கொண்ட ஒரு சமூகமா மாறி அப்படிங்கிறது காலகாலமாக இங்க மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு. பணத்தின் பின்னால் போகக்கூடிய ஒரு கன்சியூமரிஸ்ட் சமூகமா நம்ம மாறின பிறகு வரதட்சணையுடைய வடிவங்களும் மாறி இருக்கு. அதை வாங்குறதும் மாறி இருக்கு, கொடுக்கறதும் மாறி இருக்கு.